அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன, மரம் தூறுதே. என்னடி சொல்லலாம், என்னடி மறுக்குட்டி அப்படி பேசுறீங்களா? அப்ப என்ன பேசுறீ? என்னடி சொல்லும்? செல்லம், இன்னைக்கு என் தங்க பிள்ளைக்கு காது ஊத்த போறோம். குத்திடுவோமா? அது கூடாது என்ன, உன் மாமா மடியில வச்சுதான் குத்த போறோம். அதே மாதிரி உன் குட்டி மாமாவை அப்பா மடியில வச்சு குத்த போறோம். இன்னைக்கு 2 பேருக்கு காது ஊத்த போறோம். என்ன அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பேச்சு? வந்துட்டாங்க உங்க கலெக்டர் அம்மா. தங்கம் என்ன செய்றியா? அப்பாவை பாக்குறீங்களா? அப்பா என்ன பேசுறாங்க? தங்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போதுமே என் வயிறு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அம்மாக்கு வேணும். என்ன உன்ன மாதிரி உருண்டே இருப்பாங்களோ? ரொம்ப பண்ணாதீங்க மாமா, மூக்குலே குத்திடுவேன். அப்படிங்களா? இப்ப என்னவா அப்படி ஒரு போக்கால வாரிய பக்கத்து. அப்படித்தாண்டி வருவேன், என்ன செய்வேன்? என்ன மாமா? இல்ல முன்னெல்லாம் நல்லா வெற்றிண்டு வாய்க்கிலேயே பேசுவியோ, இப்ப மாமாட்டு கூப்பிடுறது ஒரு மாதிரியா தாமடி இருக்கு. இனிலாம் அப்படித்தான் மாமா, நீங்க எனக்கு மாமா தானே. சரி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? போலாமா? உங்க மக சத்தம் போடுறா, வாங்க போவோம். இமாம்பரிய பொக்கிசத்தை வாழ்க்கையில இலக்கணும்னு நினைச்சிட்டோம்ல. அது முடிஞ்சு போச்சு, அத பத்தி ஏன் பேசுறீங்க? நம்ம வாழ்க்கை புதுசா ஆயிடுச்சுல, பெறவென்ன. இல்லடி, ஒருவேளை அன்னைக்கு நான் மட்டும் தப்பு பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு என் கூட நீ இருந்திருக்கவே மாட்டல. வேணும்டே இருக்கு அப்படித்தானே? ஏய் சீச்சி, அப்பெல்லாம் இல்ல. சரி உங்க மக இருக்கா, பாத்துக்கிட்டே இருக்கா, பிள்ளை முன்னாடில ஒண்ணு வேணாம், விலங்க. அப்ப என்னதான் அரேஞ்ச் சொன்னீங்க? நீங்க பாக்குறது ஒரு படியால இருக்கு, பேசிட்டே இருக்கா, விலங்க. வேற சோழி இருக்குல்ல. ஐ லவ் யூ டி. சரி லவ் யூ. காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். இலே இம்பட்டு நேரம்டா அட பிடிப்ப. அடே நீ பேசுறது ஒண்ணு விளங்கல. அந்த வேஷ்டி வேணாம்டா, அதுல சுச்சு போய் வச்சிருக்க, இத மாத்திக்க. அடே வா, அப்பயும் சும்மாவே உருப்படாதவன்டா. நீ வேற இதுல பேசுறது வேற ஒண்ணு விளங்காதுடா. ஏன்டா இப்படி படுத்துற? அப்பங்க நீ பாவம் இல்லையாடா? ஐயோ ஏன்டா ஆத்தால கூப்பிடுற? மகி என்ன சொன்னா? எதுக்கு கோபப்பட்டுக்கிறியா? அப்ப என்ன செஞ்சியா? ஏலே நீ பேசுற பாசம் எனக்கு புரியுதோ இல்லையா, உன் ஆத்தாளுக்கு உனக்கு நல்லா பேச வார்த்தை புரியுது. அதெல்லாம் எங்களுக்கு புரியும். இப்ப என்ன செஞ்சியா? இப்படி கோபப்பட. இல்ல தமிழ், அவன் அந்த வேஷ்டியில சுச்சு போய் வச்சிருக்கான், இத மாத்துன்னு சொல்றதுக்கு அவனுக்கு மூக்கு மேல கோவம் வருதுதா. உன் புள்ள தானே, அப்படிதான் இருக்கும். எனக்கு புள்ளேண்டா, உங்களுக்கு என்னவா? நான் பெத்தேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஓரத்தம் தானே ஓடி இருக்கு, அதனால அப்படிதான் அவன் எல்லாம் பண்ணுவியா. அவன் புத்தி கொஞ்சமாவது இல்லாம இருந்தா என் பிள்ளைக்கு என்ன ஆகுது? உட்கார்ந்து அனுபவி. நான் போய் அத்தாச்சி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போறேன். பிள்ளை தூக்கிட்டு வா. ஏன் நில்றி? இவங்கிட்ட இந்த வேஷ்டியை கட்ட சொல்றதுக்குள்ள எனக்கு உசுரே போயிரும். நீ அதை போட்டு கொடுத்துட்டு போ. அப்புறம் அங்க வந்துட்டு பூரா சுச்சு இருக்குன்னு அழுவியா. எனக்கு தெரியாது, நீதான் பார்க்கணும். மகி அம்மா போய் உன் அத்தை இருக்காங்களே, அவங்கள பார்த்துட்டு அம்மா கோயிலுக்கு போறேன். உன் அப்பா கிட்ட மல்லு கட்டியே என்ன செய்வியோ, மல்லு கட்டி எல்லாம் பண்ணி டச்ச மாத்திக்கிட்டு வரங்க. என்ன அம்மா உங்களுக்கு முட்டை வாங்கி வச்சிருப்பேன். என்ன மாம்சு வரட்டா? ஏன் நில்லா முடியா, அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி கொடுத்துட்டு போடி, இல்லாட்டி என் உயிரை வாங்குவ முடியா. நீ எடுத்துட்டு போற எப்ப பார்த்தாலும் இப்படியே இவங்கிட்ட ஓட்டு விட்டு போதே உனக்கு சொல்லியா? புள்ள பெத்துக்கிற போது தெரியலையோ? சொல்லுங்க, அனுபவிங்க. எப்போதுமே பொம்பளை ஆளுகளே எல்லாம் செய்யணுமா? ஆம்பளை ஆளுங்க செய்யுங்க. அப்பனாதே பொம்பளை ஆளுகளோட வலி எனக்கு தெரியும். வரட்டா மாம்சு? என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அண்ணாந்த நீ தேவையில்ல, உன்னை பத்தி பேசுனா அட்டகத்தை கூட வெட்டும், உன்னை சொல்லி வீசுனா
பார்த்தா கறி எப்ப பார்த்தாலும் ஓண்ட குழத்து விட்டு போயிடுறா. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிருக்க. என்னதான் நினைச்சுக்கிருக்க? ஒண்ணுமே புரியலடா. இல்லே நீ என்ன ஸ்லாங் வேணாலும் பேசுறா. இப்போதைக்கு இந்த சட்டையை மட்டும் போட்டுக்கடா. இந்த வேஷ்டியை மட்டும் பாத்துக்கிய வயிறு கட்டில. அப்ப என்ன கேட்டா வாங்கி தரம்டா உனக்கு. நெசமாட சத்தியமா இப்ப வாங்கி தரேன்டா. அப்பயும் வாங்கிக்கடா. என்ன கேட்டாலும் வாங்கி தரம்டா. வேணா உன் அத்தை மகளை வேணாலும் வாங்கி தரம்டா. பிரியாத்தி அப்பனுக்கு தப்பா மலடா பிறந்திருக்க. அத்தை மகன் சொன்னே பல்ல மத்தியாக்கும். சரிதான்டா, நீ என்னை மாதிரி கிறுக்கு போய் எல்லாத்தையும் வருவேன்னு நினைக்கிறேன். சரி மாட்டிக்கிறியா? என்னவா கலக்கல அடிக்கிறீங்களே இன்னைக்கு? என்ன போய் எல்லாரையும் பார்க்க போறா? அவங்களுக்கு காது குத்த போறோம்டா. உங்களுக்கு எப்ப குத்த விவரம்? உங்களை குத்திவிட்டா வலிக்கும்டா. வலிச்சாலும் குத்தி தானே ஆகணும். குத்துனா தானே பாப்பா கம்மல் போடும் போது அம்பிட்ட அழகா இருக்கும். என்ன அப்பா சொல்றது சரிதானே? நீயும் உன் ஆத்தால மாதிரி தெளிவு இல்லாம இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தெளிவாத்தே இருக்க. நீ அப்பா மாதிரி என்ன தங்கம்? தொங்க பிள்ளை. என்னம்மா கிளிப்ப பாத்தியாவா? என்ன கிளிப்பு? அத நீ எங்க வச்சியா? அங்க போய் பாருடி. இப்ப வச்சிருந்தாலும் என்ன பிரச்சனை? உன் பிள்ளை தானே. ஏண்டி அவளுக்கு என்னதான் அப்படி தெரியும்? ஐயோ அப்போ அக்க போற தாங்க முடியும். கிளிப்பு தானே வேணும். வா கடை கூட்டி போய் வாங்கி தரேன். சத்துக்கு வாங்கி தரேன். என்ன இப்ப அவகிட்ட சண்டை ஓடாம பிள்ளை தூக்கிட்டு வா. நேரம் ஆகுது. என்னடா என் ராசா? என்னவா சாத்தம்லாம் பெருசா இருக்கே? என்ன காது குத்துக்கு போவோமா? போய் உங்களுக்கு ஒரு காது குத்தி விட்டுருவோமா? உங்க அப்பனுக்கு ஒரு காது குத்திடுவோமா? நீ பேசுறது ஒண்ணு வேறங்க. உங்க அப்பனுக்கு ஒரு காது குத்திடலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? காது குத்தி விட்டோம்னா உங்க அப்பன் பேசாம இருப்பார்ல. அம்மா போட்டு வயிறாரு. இனிமே வயிய விடலாமா? அது ஆம்பளை பிள்ளை சிங்க குட்டி பெத்து வச்சிருக்கோம்ல. இனிமே ஆத்தால வயிய விடலாமா? ரெண்டு வார்த்தை கேட்கலாம்ல. பேச தெரிஞ்சா கேட்க மாட்டாரோ? புள்ள மட்டும் வாய் திறந்து பேசிட்டேன்னு வச்சுக்கிறங்க. அம்படுத்து உங்க சோழி முடிஞ்சு வச்சு. அவன் இப்பவே அப்படி ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறீல்ல, பேசாம என்ன செய்வாரு? சரிதேன். தம்பிக்கு காது குத்திடுவோமா? அவங்க ரெண்டு பேத்துக்கு காது குத்த போறாங்க. அடுத்து தம்பிக்கு தான் காது குத்தணும். இல்ல குட்டி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் குத்திக்கிடுவோமா? அடே என்னென்னமோ லாங்குவேஜ்ல பேசுறடா, ஒன்னும் புரியலடா. சரி பிறகு பேசுவேன்னு. இப்ப போமா. என்ன செல்லம்? அப்புறமா பேசுவோம். என்னமோ அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு போக்குதே. என்ன கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் குண்டா மட்டை தெரிச்சு போயிடும். காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. இல்லை பேராண்டி, என்னடா தாத்தா அப்படி பாத்துக்கிட்டு? உன் தாத்தா ஒரு காமெடி பீஸ்ரா. உன் தாத்தா பேருசா நடந்துட்டு தெரியாதுன்னா தாத்தா பிடிச்சிருக்கா? அப்படியே தாத்தனை உரிச்சு வச்சிருக்கியடா. அப்படியே தாத்தா மாதிரியே பிறந்திருக்க. பட்டையில போட்டு உன் அப்படா பட்டை போட சொல்லி கொடுத்தியா? அப்படியா சொல்லிருப்பியான். உன் அப்பங்கார எப்படிப்பட்டவே? அப்படிக்கு நான் தான் பட்டை போட சொல்லி கொடுத்தேன். எப்படி அழகா அம்சம் இருக்கு தெரியுமா? இனிமே இதே மாதிரி பட்டை போட கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பட்டதே அடையாளம். சரியா? சரியாடி தங்கம்.
உன் தாத்தையும் பிறக்கும் போதே பட்டையோட தான் பிறந்தேன். அதனால எனி டைம் பட்டை போட்டிருக்கேன். உன் தாத்தையும் ஒரு சொம்ப பயப்படா. ஆனா நல்ல காமெடி பீஸ் தெரியுமா? நீ பிடிக்காத ஆளே இல்லடா. யாருக்குமே அடங்கி போகாதனா உனக்கு மட்டும் அடங்கி போறேன். இப்படி பாசம் வச்சிருக்கேன். அங்க பிள்ளை சரி நம்ம போமா காலத்தை பறாங்களாம்ல அது சின்ன ரெண்டுக்கோ அது அங்க போமா. அடுத்த வருஷம் உனக்கு குத்திடுவேன். தாத்தா மணிக்கு வச்சு குத்துவான். அங்க அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். சேர்ந்து பூமி அண்ணே கெட்டிக்காரன். அவன் என்ன நினைச்சாலும் நடத்தி போடுவான். என்ன நாத்தனாரே எப்படி இருக்கு? விளையாட்டுக்கு சொன்னத இப்படி சீரியஸா எடுத்து நடத்தி வேண்டு எதிர்பார்க்கவே இல்ல. இதுவும் நல்லாத்தே இருக்குன்னா இருக்கணும்ல, இருந்தாகணும்ல. ஆனா என்னமோ வாயில சொன்னாலும் எல்லாத்தையும் பொறுப்பா செஞ்சுட்டு வத்தியா அங்க இருக்கியா உன் மனசு. சரி சந்தோஷமாத்தே இருக்கு. இதுல என்ன இருக்கு? என் பிள்ளைக்கு மட்டும் நீ ஒண்ணு தாய் மாமா இல்லப்பு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை பிள்ளையா இருக்கா அத்தனை பிள்ளைக்கு உன் மடியில வச்சுதான் காது குத்தணும். நான் ரெடியாத்தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. வரிசையா வர சொல்லு, வச்சு காதை குத்தி விட்டுருவான். நம்ம குடும்பம் இப்படியே எப்போதும் ஒத்துமையா இருக்கணும். இனி நம்ம குடும்பத்தோட ஒத்துமைக்கு என்ன குறைச்சலாம்? இனி நம்ம குடும்பம் எப்போதும் ஒத்துமையா தான் இருக்கும். ஆனாலும் என் அண்ணனை உனக்கு அம்படிச்சிக்கிறத விட்டு தர மாட்டேன். ஆமா ஆமா நீங்க விட்டு கொடுக்காமத்தே உங்க மடியில ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே வந்தாங்களாக்கும். அது எனக்கு தெரியாம நடந்தது. இனி தெரிஞ்சு நடக்கிறது கூட மாட்டேன். என் அண்ணன் எப்போதும் எனக்கு ஸ்பெஷல். எப்படி சொல்றா என் பொண்டாட்டி? என் அண்ணன் எனக்கு ஸ்பெஷல். என்னைக்காவது ஒரு நாள் என் அண்ணனை விட்டு கொடுப்பேன்னு உன் வாயில இருந்து வந்திருக்கா? நீ எனக்கு அண்ணனே இல்லடா. நான் உன்னை அண்ணனாவே மதிக்கவே கிடையாது. எனக்கு இருக்கிறது என்னோட பூங்கொடி அக்காவே. மூத்த அக்காக்கு பிறகுதே நீ. அட ஆமால பூங்கொடியை மறந்து போயிட்டேன். இப்படியே பேசிக்கிட்டீங்கன்னா எப்ப காது குத்துறதான்? வாயில எல்லாத்துக்கும் வாழைப்பழத்தை வச்சு அமுக்குங்கிறேன். சும்மா கட்டிக்கிட்டே அதே வாய் பேசுறவங்களுக்கு அதுதான் சரியா வரும். என்ன சட்டப்புட்டு காது குத்துங்க. காது குத்துறது பார்க்க வேணாமா? அது ஒண்ணு இல்ல. இப்பத்தி மச்சாங்க இத காட்டிக்கு இருக்காரு. அதே மாமி மச்சேன் இல்லே மாமி மச்சேன் உறவனா முடிஞ்சு வச்சுரா. இப்ப புள்ளைய வந்தாச்சுன்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கற நிலைமைக்கு வந்தது பிறகு என்னவா? சட்டுப்புட்டு காது குத்தி விடுங்கடா. இங்க பாரு என் புள்ள மும்மரமா இருக்கியான். என்ன இப்படி இங்க காது குத்து வரலாம் அப்படித்தேன். என்னண்டோ சட்டுப்புட்டுன்னு காதை குத்தி விடுங்க. பிள்ளைய வெயிட் பண்ணிக்கிருக்கல. பேசி முடிக்க வேண்டியதுலாம் பேரை வச்சு பேசுவோம். சீக்கிரமா ஆரம்பிங்க. காதை குத்தி முடிங்க. சந்தோஷமா இதை பாத்துட்டு போக மனசுக்குள்ள. எப்படியோ வாயிலே சொல்லிக்கிறீங்க ரெண்டு பேரும் கடைசியில உண்மையாக்கி விட்டியல. இதுவும் நல்லாத்தே இருக்கு. அனுபவம். இலே தம்பி கலக்கு கலக்கு. என்ன செய்ய நமக்கெல்லாம் இப்படி ஒரு அமைய மாட்டேங்குது. கலக்குடா கலக்கு கலக்கு. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடே. நமக்கு எந்த மச்சம் இல்ல. என்னடா கவி ஏன்டா போய் சொல்லிக்கிருக்கா? புழுவோட அண்டா புழுவா புளிக்கிருக்கா? அதே உடம்பு போற மச்சத்தை வச்சிருக்கீங்களா? நம்ம குடும்பத்தை இப்படி பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ செய்யணும்னு நினைச்சோம்ல. ஆனா கடவுளுக்கு தான் தெரியும் எதை செய்யணும்னு. சரியா சொன்னீங்க மச்சான். இத பாக்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கு. வாயில துடிக்கிறது இன்னைக்கு நெசமாக்குன்னு நினைச்சிட்டாங்களே அது போதும். இதுக்கு மேல எதுக்கு பேசிக்கிறீங்க? சட்டுப்புட்டு காதை குத்தி விடுங்க. குத்தி விட்டு சீக்கிரமா கறிச்சோற போடுங்க. சாப்பிட்டு நின்னுக்கு இருக்கோம். அது ஒண்ணு இல்ல. சோத்துக்கு பெத்து விட்டாங்க. அதனால சோறத்தையும் கேட்பாளுங்க. என்னவோ சந்தோஷமா இருக்கு. சரி சட்டுப்புட்டு காதை குத்துங்க. எப்படியோ கடைசியில குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காகவே இம்புட்டு தூரம் காத்துக்கிறோம் கூட சொல்லலாம். அம்படி சந்தோஷமா இருக்கு. எம்புட்டு பிரச்சனைய என்ன யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணதையும் செய்வாங்க. அந்த தப்புக்கு மன்னிப்பு உண்டுதே. ஆனா உண்மையா திருந்தி மன்னிப்பு கேட்கறதுக்கும் திருந்தாம வாயால கேட்கற மன்னிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த விதத்துல நீங்க எல்லாருமே திருந்திதே மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு இனி நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையையும் பார்க்கணும். என்ன சரியா சொன்னமோ? சரியா சொல்லிட்டமா? சரி மச்சான் யார் ஜெயிச்சா வச்சுக்கிறோமோ? ஏப்பா நீயே ஜெயிச்சவரா இருந்துட்டு போப்பா. என்னடா மச்சான் பொசகிட்ட விட்டு கொடுத்துட்ட. இப்படி சீக்கிரம் விட்டு கொடுப்பேன் எதிர்பார்க்கலையடா. நீ எதிர்பார்த்த மட்டும் என்ன நடக்க போகுது? அவன் விட்டு கொடுத்துட்டாப்லல. பரவன்ன நீ தான் ஜெயிச்ச. என்னைக்குமே நீ தான் ஜெயிப்ப. இருந்தாலும் என் அண்ணனை நீ விட்டு கொடுத்துருக்க கூடாது. இது என்ன கூத்தா இருக்கு? இப்பதான் சொன்னா என் புருஷன உன் அண்ணனே இல்லன்னு. இப்போ என்ன உன் அண்ணன் சப்போர்ட்? அடிக்கடி அப்படிதான் சொல்லுவேன். ஆனாலும் என் அண்ணன் அக்கா எல்லாரும் எனக்கு முக்கியம் தானே. எனக்கா ஓரமா நின்னுக்கிறியே பிள்ளைய வச்சுக்கிட்டு. சரி பாத்துக்குறோம். அவங்க ஓரமா நிக்கல. இப்ப நமக்குள்ள வச்ச போட்டி முடிக்கிறதுக்காக எல்லாம் ஓரமா ஒதுங்கி நிக்கறாங்க. வேற வந்துட்டாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. சரி நான் கேக்குறேன். என் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருந்து கேக்குறேன். என் புருஷனை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஆரம்பத்துல பிடிக்கலதே. ஏன்னா அவன் செஞ்ச செயல் அப்படி. போக போக அவன் மேல பாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாசம் இருக்கதே செய்து என்னைக்குமே அண்ணன் பாசம் தான் விட்டே கொடுக்க முடியாது. எங்க அண்ணி உங்களுக்கு எப்படி? எங்களுக்கும் அதேதான். நாங்க என்ன புதுசா வச்சல போறோம். சரிங்க மச்சான் எப்படி? தெரிஞ்சும் தெரியாம நிறைய தப்புகளை செஞ்சுட்டேன்.
ஆனா இதுக்கு மேல எந்த தப்புக்கும் துணையா இருக்கவும் கூடாது, தப்பு செய்யவும் கூடாது. ஏன்னா அன்பான மனைவியும் அழகான குழந்தையும் அந்த கடவுள் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இனி இவங்களுக்காக மட்டுமே என் வாழ்க்கை. பரவாயில்லடா, தத்துவம் விட்டுக்கு இருக்க. உன் தத்துவத்துல நான் அடிச்சு வாழ்ந்து போயிட்டேன் தெரியுமா? என்னமா தத்துவம் விடுறாப்பா? தத்தோல கொஞ்சம் நினைச்சு எப்படி விடல் விடலாம்? ஏன்னா அதெல்லாம் உருட்டு தானே. என்னடா மச்சான் இல்ல சைடியாப்ல என்ன என்னைக்கு அசிங்கப்படுத்திக்கிறிய? நெசமாதான் நான் திருந்தாண்டா உட்காந்துருக்கேன். விளங்குதா இல்லையாடா உங்களுக்கு? நான் திருந்ததுனால தானே உங்க மடியில அந்த குட்டி உட்காந்து இருக்குது. இல்லடா உட்காந்து இருக்க முடியுமா என்ன? சொல்லுங்க பாப்போம். ஏங்க மச்சான் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவ. ஆனா நீ சைடியாப்ல சந்தில சிந்து வாடிட்ட பத்தியா? அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டா. அதை ஏன்டா பேசிக்கிருக்கவே? சரி பேசிக்கிறதா நேரமே ஆகும். காதை குத்திடுவோமா? நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, இந்த ஜென்மத்துல காது குத்த மாட்டீங்க அப்படிதானே? பழைய கணக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பேசிதானே தீக்கணும். பேசி தீர்த்ததுக்கு பிறகு எல்லாம் செய்வாங்க அப்படித்தானே. சரி சட்டுப்பட்டு ஆரம்பிச்சுடுங்க. ஓய் பூனைக்குட்டி, நாளைக்கு நம்மளுக்கு இதே நிலைமை தாண்டி. என்ன சொல்ற? ஆச்சி போங்க மாமா, ஒரே வெக்கமா வருது. யோ உனக்கு தே ரொமான்ஸே வராதே. இல்ல ஸ்பீக்கர் இருங்க எப்படி செய்யறாங்க, என்ன எப்படி காது குத்துறாங்கன்னு பாத்துக்குவோம். அவன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தீனா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி செய்யமா? அபிஷ்டு வாயில போடுங்க, அப்பெல்லாம் பேசவே கூடாது. சரியான கிறுக்கனை கட்டி வச்சுட்டு பாடா படுறது நான். இசை நம்ம பாப்பாக்கு இதெல்லாம் செய்யவே இல்லை. விடு சித்தார்த், நீயே இல்லைன்னு நினைச்சுதான் குழந்தைய வயிற்றுல வச்சு வளர்த்தேன். இப்ப நீ உசுரோட இருக்குன்னு தெரிஞ்சது பிறகு இதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியமா என்ன? இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதே. அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பா இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். இங்க பாருங்க, இங்க கறி கஞ்சிக்கு அடிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திக்கி இருக்காங்க. ஏன்னா சாம்பார் சோறு ஓடுறாங்களா கறி கஞ்சி போடுறாங்களான்னு தெரியல. சட்டு புட்டு காது குத்தி விட்டு கறி கஞ்சியை ஊத்துறதுக்கு வேலை பாருங்க, அப்படித்தான் சொல்லுவோம். மனுஷங்களுக்கு வயிற்ற பசிக்குதுல, மதுரைக்காரங்களுக்கு கறி கஞ்சிதே முக்கியம். கல்யாணனால காது குத்துனால வளகாப்புனால கறி கஞ்சிதே. ஆமாமா சட்டுப்புட்டு வேலையை பார்த்து விடுங்க. சீக்கிரமா காதை குத்துங்கய்யா. சரி மச்சான், இதுக்கு மேல உட்காந்துக்கு இருந்தோம்டா நம்மள இங்க எழுப்பி கூட்டு போயிடுவாங்க. காதை குத்திடுவோமா? குத்திடுவோம். கண்ணே கண்ணே உன்னை கண்டதோர் வரமே நெஞ்சில் வைத்தே கொஞ்ச எண்ணுவேன் நாளெல்லாமே. சுடரே சுடரின் தொடரே சுகமே சொந்தம் கை நீட்டு அம்மா. வணக்கம் உறவுகளே, முதல்ல எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்றே நான் சொல்லிட்டேன் ஸ்டோரி வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து எண்டிங் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு சிலருக்காக இந்த எண்டிங்கை நான் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் பண்ணேன். அதாவது ஸ்டோரியோட எண்டிங் வந்து இப்படித்தான் இருக்கும். நான் இப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ இப்படிதான் நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அதே மாதிரி பண்ணிட்டேன். முதல்ல ஸ்டோரி நான் ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமாலாம் நான் முடிக்கலை, இப்போவே சொல்லிட்டேன். மனசுக்குள்ள நான் ஒன்றும் அவ்வளோ ஹாப்பியாக ரெக்க கட்டி பறந்துட்டு நான் ஒன்றும் முடிக்க கிடையாது, இப்போவே சொல்லிட்டேன். மனசு ரொம்ப நொந்து போய் நொறுங்கி போய் தான் இப்போ வீடியோவை முடிக்கணும் அப்படின்னு வந்து நான் முடிவெடுத்து தான் பண்ணேன். நேற்று கூட போஸ்ட்டில் ஒரு கமெண்ட் வந்தது, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, நீங்கள் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோ போட பிடிக்கலன்னா பேசாமல் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்திருந்தது. அவங்களுக்காக நான் ரிப்ளைவும் கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஓகேவா? அதாவது வந்து எனக்கு என்னோட லைஃப்பை பார்க்குறதுக்கு தெரியும், இருந்தாலும் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பித்தது நான் தான். அந்த விதத்தில் முத்துநகை முழுநிலவை கதையை எவ்வளோ ஃபுல்ஃபில்லாக எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரோடு நான் முடித்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு புட்டு எந்த பிரச்சனையும் எந்த இடத்துலையும் வரல, அவ்வளோ மன நிம்மதியோட நிறைவோட அந்த கதையை நான் முடித்தேன். ஆனால் அதில் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டடோ இல்லை, சாட்டிஸ்ஃபேக்டட்ல கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் இருந்த ஒரு சந்தோஷமான எண்டிங்கை நான் கொடுக்கவே கிடையாது. நான் நிறைய ஸ்டோரிஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சேனல்லையுமே முடிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லாமல் முடிச்சிருக்கேன், ஆனால் சந்தோஷத்தோட முடிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ஸோ ஆரம்பத்தில் சொல்லிவிடு வெள்ளி நிலவே அதில் ஒரு 30, இதில் ஒரு 50, 60, இதில் ஒரு 60 கிட்டத்தட்ட ஒரு 80 எபிசோட்னே வச்சுக்கோங்க. இந்த 80 எபிசோட்ஸ்ல ஒரு நாள் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போட்டதே கிடையாது. நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நாள் நான் பண்ணவே இல்லை. இதுதான் வந்து உண்மையான விஷயம். இப்ப கூட மனசுல சுத்தமா ஒரு நிம்மதியே கிடையாது, நிம்மதியே இல்லாம தான் இந்த எண்டிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். போன எபிசோட்ல லாஸ்ட் ட்விஸ்டா தமிழ் அம்மாவோட எப்படி வந்து தமிழோட அம்மா வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக் எடுத்து காமிக்கணும்னு நினைச்சேன். சத்தியமா இதுக்கு மேல அது முடியாது, நான் வாயாலே சொல்லிடுறேன். இப்ப சொல்றேன், இந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கேட்டா போதும். இல்ல எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் யாரையும் வற்புறுத்தி பார்க்க சொல்லல. அதாவது என்னோட ஸ்கிரிப்ட் படி நான் எடுத்த கதை என்னன்னா, தமிழோட அம்மாவை யாரும் கொல்லல, அவங்கள தான் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் வந்து
நிலாவோட அம்மா மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காங்க, அப்படிதான் கதை வரும். நிலாவோட அப்பாவும் வெற்றியோட அப்பாவும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காங்க. நிலாவோட அப்பாவுக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க, அந்த அக்கா தான் வெற்றியோட அம்மா. இதுதான் வந்து கதை, ஓகேவா? அதே மாதிரி வெற்றியோட அப்பாவோட தங்கச்சி தான் நிலாவோட அம்மா. அப்பா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காங்க, இதுதான் கதை. இதுல அந்த காலத்துல எல்லாம் வந்து நாத்தனார் குடும்பம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சொத்துக்காக தான் இந்த சண்டை வரும். சொத்துக்காக தான் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ வந்து மொத்தமா சொத்துல அபகரிச்சுட்டு போயிருவாளோ அப்படின்ற எண்ணத்துல வந்து நிலாவோட அம்மா என்ன நினைப்பாங்கன்னா இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிலாவோட அம்மா வந்து நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒர்க்கை வந்து இவங்களை முழுசா வந்து அவங்க பண்ண விடலைன்னா இவங்கள தப்பு தப்பா பேசி வெற்றியோட அப்பா கிட்ட நிலாவோட அம்மா போய் தப்பு தப்பா பேசுவாங்க. உன் பொண்டாட்டி அங்க அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி தப்பு தப்பா பேசுவாங்க. சோ அதை கேட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை சந்தேகப்படல, ஆனா அவங்க அம்மா வந்து பத்தினி அப்படின்ற அந்த ரேஞ்சில தான் அவங்க இருந்தாங்க, எந்த தப்புமே பண்ணல. ஆனா சொத்துக்காக எங்க சொத்தை பிரிச்சுட்டு போயிருவாளோ அப்படின்ற எண்ணத்துல ஒரு நாத்தனார் இருந்து நாத்தனார் குடும்பம் பண்றதுக்காக தப்பு தப்பா வந்து நிலாவோட வெற்றியோட அப்பா கிட்ட போய் நிலாவோட அம்மா சொல்லுவாங்க. அதை வந்து வெற்றியோட அப்பா வந்து தாங்கிக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எந்த ஒரு ஆம்பளைக்கா இருந்தாலும் சந்தேகம்னு ஒண்ணு வரதா செய்யும். அதே மாதிரி இல்ல ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும் போது அப்ப அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் இருந்தாலும் சந்தேகம் வரும். சோ அதே மாதிரிதான் அவருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஆனா அவர் பொண்டாட்டி மேல அவர் சந்தேகப்படாம சின்னதா ஒரு டவுட் மட்டும் இருக்கும், ஃபுல்லா வந்து சந்தேகப்பட மாட்டாரு. ஆனா இந்த விஷயத்த வந்து வெற்றியோட அம்மா காதுக்கு கொண்டு போயிட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றேன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து நிலாவோட அம்மா வந்து தள்ளிடுவாங்க. அதை அவங்களால தாங்கிக்க முடியாம அவங்களே லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் யாருக்கும் எந்த துரோகமே பண்ணது கிடையாது, ஆனா என் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி சொத்துக்காக இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டுட்டாங்க, என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நான் உண்மையா தான் இருந்தேன்னு சொல்லி அவங்க லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த மரத்துல வந்து ஒரு மரம் காமிச்சிருப்பேன் கதையில, அந்த மரத்துல வந்து அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிடுவாங்க. ஆனா இதுக்கு முழுக்க காரணம் நிலாவோட அம்மா மட்டும்தான், அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு வீண் பழிய போட்டு இப்படி பண்ணதுனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த அத்தனை கதையுமே அவங்க ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரி தான் தமிழ் எடுத்த டைரி, ஓகேவா? இதுல வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வெற்றியும் நிலாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காகவும் அவங்க அம்மா தமிழை அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் தமிழோட ஸ்டோரியே மாத்தி போட்டேன். முதல்ல நான் சக்தி கூட காமிச்சேன், ஆனா சக்தி கூட சேர்றது கதை கிடையாது. என்னோட கதைப்படி நான் யோசிச்ச கதை என்னன்னா பாண்டி கூட சேர்றதா என்னோட கதை. இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாண்டியை விட்டு தமிழ் பிரிகிற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா வந்து கண்டினியூ பண்ண முடியல பாத்தீங்களா? சோ வந்து அதனால நான் சொல்லிடுற கதையை. இதனால அவங்க அம்மா தூக்கு போட்டு இறந்துருவாங்க. தூக்கு போட்டு இறந்தது காரணம் இவங்க தான், அது முழுக்க தெரியாது. அது மட்டும் இல்லாம நிலாவோட தாத்தா, அதாவது இப்ப இருக்கிற அத்தனை பேரங்க அவங்களோட தாத்தா வந்துட்டு மொத்த சொத்தையும் நிலா பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. ஏன்னா நிலாவுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஒரு இருக்கிற அவர் மனசுக்குள்ள நினைச்சதுனால நிலா பேர்ல அத்தனை சொத்தையும் எழுதி வச்சிருவாரு. அதனால இந்த சொத்தை யாருக்கு பங்கு போட்டக்கூடாது, பங்கு யாரும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா நினைச்சதுனாலதான் இப்படி பண்ணியிருப்பாங்க. மொத்தத்துல கதை என்னன்னா சொத்துக்காக தான் அவங்க சண்டை போட்டிருப்பாங்க, ஓகேவா? இதுல வந்து இந்த பூங்கொடி கேரக்டர் வந்து எப்படி வந்து நிலாவோட அக்காவா எப்படி வந்தாங்கன்னு சொல்றோம். அந்த காலத்துலலாம் கள்ளிப்பாலை வச்சு கொள்ளுவாங்க. அந்த மாதிரி பெண் பிள்ளை பிறந்துட்டா கள்ளிப்பாலை வச்சு கொன்றுவாங்க. அந்த மாதிரி தான் பூங்கொடிக்கு ஒரு கதை எடுத்தேன். அதனால ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை பெண் குழந்தை, அது வந்து பூங்கொடி தான். அவங்கள வந்து கள்ளிப்பாலை வச்சு கொல்லணும் அப்படின்ற எண்ணத்துல கள்ளிப்பாலை கொண்டு வந்து அவங்க வாயில ஊத்துவாங்க. ஊத்தி அவங்க இறந்து போயிட்டு தான் நினைச்சு அவங்கள கொண்டு போய் புதைக்க கொண்டு போவாங்க. ஆனா வந்து அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க பூங்கொடி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதைக்க போற இடத்துல டக்குன்னு வந்து அந்த குழந்தை காணாம போயிடும். யார்கிட்ட போகும்னா அந்த குழந்தை ஒரு வயசான பாட்டி வந்து எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் சாமி கிட்ட ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு முருகன் கோயில்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வந்து பூங்கொடியை வந்து இவங்க வீட்டுல ஒப்படைச்சாங்கல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா போன கதையில மல்லிகாவோட அம்மா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அவங்க கிட்ட அவங்க வந்து முருகன் கோயில எனக்கு குழந்தை வரம் வேணும்னு சொல்லிட்டு சூரசம்ஹாரத்துல விரதம் எடுத்து முருகன் கிட்ட இருக்கும்போது இந்த குழந்தைய அவங்க மடியில அந்த பாட்டி கொண்டு வச்சுட்டு போயிருவாங்க. சோ அதனால பூங்கொடியை வந்து இவங்க எடுத்து வளர்த்திருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூங்கொடி வந்து லாயருக்கு படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க படிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்கள வளர்த்த அம்மாவுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதை வந்து சரி பண்றதுக்காக இவங்க கிட்ட காசு இல்ல, போதுமான பணம் எதுவுமே கிடையாது. சோ நம்மளால படிச்சா மட்டும்தான்
மட்டும்தான் அது முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அவங்கள சரி பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஹார்ட்ல இருக்க ஓட்டை சரி பண்றதுக்கு லட்சக்கணக்கில் டாக்டர்ஸ் எல்லாம் பணம் கேட்பாங்க. அதை என்னதான் பெத்தவங்க நமக்கு இருக்காங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு வளர்த்தவங்களுக்காக அதை பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வெறித்தனமா படிச்சாங்க. இதுதான் அவங்க படிச்சதுக்கான முக்கியமான காரணம். நான் அதையும் ஃபுல்லா காட்டல. ஆக்சுவலா நான் என்னோட கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இதுதான் வந்து கதை. ஓகே. மூணாவது சித்தார்த். அந்த கதையை நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, போன கதையில முத்தனகிய முரநிலவை கதையில வந்துட்டு இதே மாதிரி ரெட்டை பிறவி வச்சுதான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல கொண்டு வந்தாலும் விரும்புவீங்களா அப்படின்ற எண்ணத்துல தான் நான் கொண்டு வந்தேன். ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாவே வேற. இசைப்பிரியா அவங்க வந்து ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு போலீஸ், அவங்க வந்து ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் கதையை கொண்டு வந்தேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் இறந்துட்ட மாதிரி கொண்டு வந்தேன். அதாவது இப்போ என்னோட கதைப்படி நான் எப்படி எடுத்திருந்தேன்னா, ரவியும் சித்தார்த்தும் கூட பிறந்தவங்க தான். ஆனா எப்படி இந்த குழந்தை மாறுச்சுங்கிறது தான் மெயினான கதை. இதெல்லாம் எடுக்கணும்னு அவ்வளோ ஆர்வத்தோடையும் அவ்வளோ ஆசையோடையும் அப்படி இருந்தேன். ஆனா என்னால எதுவுமே முடியும். ஓகே, எடுக்கதான் முடியல. அந்த கதையாவது சொல்லிடலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. ரவியோட தங்கச்சி கண்மணி வந்து ரவி கூட பிறக்கல. அதாவது குழந்தை மாறாட்டம்னு சொல்லுவாங்களா ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரி தான் ஒரு சீன் நடந்திருக்கும். ரவி கூட பிறந்த சித்தார்த்தை இறந்துட்டு தான் சொல்லி வேற ஒரு குழந்தைய மாற்றி வைக்கிறதுக்காக கண்மணி பெத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கண்மணி எடுத்துட்டு வந்து ரவியோட தங்கச்சியா இவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்மணியை அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருப்பாங்க. இந்த குழந்தை வந்து மாறாட்டம் நடந்திருக்கும். இதுல சித்தார்த்து இறந்து போனதா சொன்னதுனாலதான். ஆனா சித்தார்த்து உயிரோட தான் இருந்திருப்பாரு, அது யாருக்குமே தெரியாது. இந்த இதுல குழந்தை மாறாட்டம் வந்து நடந்திருக்கும். அதனால தான் சித்தார்த் இவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இசையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இசையோட வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 1 இயர் வந்துட்டு அவங்க தனியாக இருந்திருப்பாங்க. அந்த 1 இயர்க்கு அப்புறம் இசை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இவருக்கு வந்து ஒன் சைட் ஃபேஸ் வந்து போயிடும். நான் அப்படி தான் அவரை காமிச்சேன். அதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து அவர் பண்ணியிருப்பார். எங்கே நம்ம அழகு போயிடுமோ அப்படின்ற எண்ணம், அதாவது நம்ம அழகு போயிடுச்சு, இந்த அழகில் வந்துட்டு நம்ம ஒய்ஃபு நம்ம பிள்ளை வந்து நம்மளை ஏற்றுக்குருமா அப்படின்ற எண்ணத்தில் வந்துட்டு அவர் வந்து ஒதுங்கியே இருப்பார். ஆனால் அழகில்லை, பெருசில்லை, காதலுக்கு வந்து அழகு தேவையில்லை, மனசு மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக இசை வந்து டைலாக் பேசி அவங்கள ஏற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி கதை வந்திருக்கும். இவங்க 2 பேத்துக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் இசை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து கதை. இந்த மாதிரி தான் கொண்டு வந்து, ஆனால் அவங்க இறந்துட்டு தான் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் அவர் இறந்தே போயிருக்க மாட்டார். மற்ற யாருக்குமே நான் கதை எடுக்கல. இவ்வளவுதான் நான் யோசிச்சு வச்சிருந்த கதை. இதை தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இந்த 65 எபிசோடுக்குள்ள இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு நினைச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து யோசிச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னால ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகே, கதையை நான் பேசிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதனால மொத்தமாக கொட்டி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த கதைக்கு வரேன். ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிவிடு வெள்ளிநிலவே ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நான் பேரு மாத்தி ஆனந்தம்பாடு வீடு வரை இப்ப நான் முடிக்க போற இந்த எபிசோடு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் இன்ட்ரெஸ்டா ஸ்டோரி எடுத்ததே கிடையாது. காமெடி பண்றேன், இல்லைன்னு சொல்லல, நான் எல்லாமே வச்சுதான் பண்றேன். ஆனா எனக்கு நான் வியூஸ் போகல அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. என்னை வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு ப்ராப்ளம் தான். நான் உங்ககிட்ட நிறைய இடத்துல உடஞ்சு நான் பேசியிருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு மனசு காயப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு நான் பேச, ஏன்னா நீங்க லூசுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என் மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லணும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நீ வேற ஒருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி போடுறீங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்தது. அன்னையில ஆரம்பிச்ச பிரச்சனை நேத்து வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். ஓகேவா? நேத்து வரைக்கும் பிரச்சனை. என்னால வந்து ஒரு நாள் கூட நிம்மதியாவே என்னால வீடியோ எடுத்து போட முடியல. ஒவ்வொரு நாள் வீடியோ போடும்போது இது வியூஸே போகாது. இது இந்த சேனல் எதுக்கு வீடியோ போடணும், வேண்டாம், நம்மளோட உடம்புக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுதான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீட்டுல சொல்றாங்க அந்த சேனல்ல தான் உனக்கு வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது, நீ எதுக்கு நீ வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லி வீட்டுல சொல்றாங்க. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எப்படி வந்து பாதியிலே விடுறது அப்படின்ற எண்ணத்துல அப்படியே நினைச்சு தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், மணிக்காக இதுக்குள்ள நான் இறங்கல. நான் நிம்மதியை தேடிதான் வந்தேன். நான் வந்து ஒரு பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பிஸியா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த யூடியூப்குள்ளேயே நான் இறங்கினேன். மற்றபடி வந்து இதுல வந்து எனக்கு நான் மணி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல நான் உள்ள வரவே இல்லை. சரி, இது மூலமா ஏதோ ஒரு வெகுமதி கிடைக்குது, சரி இதை வச்சு நம்ம ஏதாவது செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலயும் நான் உள்ள வந்தேன். ஓகேவா? இந்த 2 விஷயம் தான். அதாவது
மேக்சிமம் நிறைய பேர் சேனல் வச்சிருக்காங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே மைண்ட் தாட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன்னா என்ன மாதிரி சேனல் வச்சிருக்கவங்களோ அதே மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஓகேவா? ரெண்டு பேரோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருந்தாலும் போற ட்ராக் வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து புரியறது கிடையாது. ஓகேவா? இதுதான் மெயினான விஷயம். என்ன காப்பின்னு சொல்லி கமெண்ட் வந்து நான் உங்ககிட்ட பேசுனதுக்காக இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஸோ இருக்கேன். அந்த விதத்துல ஏதாவது யோசிக்கிற விஷயம் ஒரே மாதிரி இருந்தா போற ட்ராக் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து யாருக்கும் தெரியல. இதுதான் மெயினான விஷயம். என்ன, நான் வந்து என் மனசறிஞ்சு யாரை பத்தியும் எந்த இடத்துலயும் நான் வந்து மென்ஷனும் பண்ணல, சொல்லவும் இல்லை. ஆனா என் பேரு சும்மா காத்துல பறந்துருச்சு, பேரோடய காத்துல பறந்துருச்சு. அதையும் தாங்கிக்கிட்டேன், எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி தாங்கிட்டு போறேன். இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க, கமெண்ட்ஸுக்கு நீ ரிப்ளை பண்றதுன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு என்னால கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல, நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன, நான் எப்படி வந்து வீடியோ பண்ணுவேன், எப்படி வந்து உங்களுக்கு நான் வீடியோ இது யூடியூப்ல எடுத்து போடுறேன், எந்த டைமுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு கூட ஒரு டைம் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணும்போது அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு இது இல்லைன்னா என்னால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ப்ராப்ளம் தான். ஓகேவா? நான் என்னோட சொந்த உழைப்பில் நான் என்னோட சொந்த மூளையை வச்சு நான் யோசிச்சு போடும்போது என்ன ஒருத்தவங்க காப்பின்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்க கிரியேட்டிவிட்டியில் தான் போடுறாங்க. யாரும் இங்கே வந்து யாரை பார்த்து காப்பி அடிச்சு போட கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி யோசிச்சு போடும்போது யாராவது வந்து இப்படி சொல்லும் போது கோவம் பயங்கரமாக வரும். அதை தான் வந்து வெளிப்பாடாக நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். போதுன்ற அளவுக்கு மனசே நொந்துட்டேன் நானு. தப்பே பண்ணாமல் நிறைய இடத்துல தண்டனை அனுபவிச்சிருக்கேன். அதுதான் ஒரு மெயினான விஷயம். எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலை, யாருக்கும் எதுவுமே இது பண்ணது கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பேசாமல் போனாலும் எனக்கு பிரச்சனை என்னை தேடி வரும். ஓகேவா? இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மாதம் இருக்கும் இந்த ஸ்டோரி. 7 மாதம் கூட ஒரு ஸ்டோரியை என்னால் கரெக்டாக பண்ண முடியலன்னா நான் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சு போயிருப்பேன்னு நீங்களே யோசிங்க. ஓகேவா? நீங்கள் என் இடத்துல இருந்தெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாங்க, உங்களவே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒருவேளை நம்மளும் இப்படி இருந்தால் இப்படி தான் இருந்திருப்போமா அப்படின்னு நீங்கள் உங்களை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். என்னோட பெயின் என்னன்னு புரியும். வியூஸுக்காகலாம் நான் வந்து இந்த ஸ்டோரியை நிறுத்தல. ஓகேவா? நான் ஓப்பனாவே சொல்றேன், வியூஸ்க்காகலாம் நிறுத்தல. ஆரம்பத்துல வாங்கின அடி கடைசி வரைக்கும் எனக்கு விழுக கூடாதுன்னு நினைச்சுதான் நான் ஸ்டாப் பண்றேன். வேண்டாம், போதுன்ற அளவுக்கு பட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும், இதுக்கு மேல வேண்டாம், பேசாம சேனலவே நிறுத்திடலாமான்னு முடிவு பண்ணேன். என்னால 2 சேனலுக்கு கண்டினியூஸா வீடியோ பண்ண முடியலன்னா மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா தாராளமா எடுத்து போடுவேன். நான் முத்துன கேமுடைய வேலை போடும்போது 30 நிமிஷம் 35 நிமிஷம் தாராளமா போடுவேன். எப்படி போடுவேன் சொல்லுங்க பார்க்கலாம்? அப்ப எனக்கு எந்த ஒரு மென்டல் டார்ச்சர் எதுவுமே இருக்காது. என் இஷ்டத்துக்கு நான் வீடியோ எடுத்து போடுவேன், கண்டுக்கவே மாட்டேன் நான். ஆனா இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே எனக்கு ப்ராப்ளம் தான். ஒரு மனுஷன் எவ்வளவு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் பழசு நடந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டு முடிச்சாலும் எதையுமே வந்து மூவ் ஆன் பண்ண முடியலங்க. ரொம்ப திரும்ப அதுவே தான் ஞாபகத்துக்கு வருது. எந்த அளவுக்கு நான் வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாரோட லைஃப்லயுமே நிம்மதிக்காக தான் வந்து அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லல. லைஃப்ல இல்லாத கஷ்டமும் இல்லை, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து இதுக்குள்ளேயும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம்னா என்னதான் பண்ண முடியும்? அதுதான் வந்து என்னோட கேள்வி. போதும், இதுக்கு மேலே வந்துட்டு திரும்ப அசிங்கப்பட விரும்பல நான். அதனால எதுவும் வேணான்னு தோணிருச்சு. வியூஸுக்காகவும் இல்லை, எதுக்காகவும் இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த நானே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது வந்து நான் எந்த அளவுக்கு நான் பெயின் அனுபவிச்சிருப்பேன்னு என் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ திரும்ப அதை நான் சொல்லவும் விரும்பலை. ஓகே, இப்போ வந்து அடுத்து வரலாம். இந்த ஸ்டோரி அவ்வளவுதான், முடிஞ்சது. இனி இதை பத்தி யாரும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன வேணாலும் கமெண்ட்ல திட்டிக்கோங்க, எனக்கு வந்து எதுவும் இல்லை. ஓகேவா? கமெண்ட்ல நீங்க என்ன திட்டினாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நான் என் மனசுல பட்டதை சொல்றேன், அவ்வளவுதான். இனி அடுத்து மதுரை ஸ்லாங் சேனலில் வீடியோ வரும் அப்படின்னா புது ஸ்டோரியோட தான் உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். புது கதை. நீங்கள் யாரை வந்து லீடில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கே லீடு வச்சு கொண்டு வரேன். ஓரளவுக்கு கதையெல்லாம் திங்க் பண்ணிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பில் இருக்கேன். ஸோ வந்து நான் இந்த சேனலால் தான் டிஸ்டர்பில் இருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டைட்டில் சாங் ரிவீல் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். நான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் புதுசா போடுற வீடியோவுக்கு எனக்கு வியூஸ் போகுதோ இல்ல பாக்குறீங்களோ ஸ்கிப் பண்றீங்களோ கமெண்ட் வருது, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா நான் ஸ்டோரி போடுவேன். ஓகேவா? அது எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் எந்த இடத்துலயும் நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அடுத்த கதை என்னோட கதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிச்சிருக்கேன். இதுவும் நான் ஸ்ட்ராங்கா தான் யோசிச்சேன்.
ஆனா என்ன நம்மளுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம், அதுதான் உண்மை. ஸோ அடுத்த கதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? முத்தனகே முழு நிலவே கதை மாதிரி அடுத்த கதையை நான் கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டடாக அந்த கதையை நான் முடிச்சனோ இனி அடுத்து எடுத்துகிட்டு வர கதையை நான் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டடாக தான் முடிக்கணும். நான் அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு சேனல் இல்லை, அதான் உண்மை. நான் இந்த சேனல் வளர்த்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய இடத்துல உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் மானிட்டைசேஷனே எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரியூஸ்டு கண்டென்ட்னு வாங்கி பாடாப்பட்டு கெஞ்சி காலில் விழுகாத குறை ஒன்று தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேனலை மீட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் இதை டக்குன்னு விடவும் எனக்கு மனசு வரல. என்ன நான் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து மனசு உடஞ்சி போயிருக்கேன். அதான் உண்மை. நம்புறவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்தும் போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்டில் வந்து நானும் இருந்திருக்கேன். எல்லாத்தையும் பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவும் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசறிஞ்சு நான் யாருக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு தான் வந்து எல்லாரும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. நான் மீது எந்த ப்ராப்ளம் எனக்கு தேடி வரும். இப்போ வந்து எதையுமே கண்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்தோட எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அதனால தான் வந்து நேற்று அப்படி ஒரு போஸ்ட் போட்டேன். சரி, எல்லாருக்கும் வந்து எண்டிங் கேட்டதுனால எண்டிங் கொடுக்கணும்னு நினச்சி முடிவு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் நல்லா எடுத்துக்கிட்டு சீக்கிரமாகவே டைட்டில் சாங்கை போட்டு ரிவீல் பண்ணி புது ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அந்த கதைக்காவது உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தரணும்னு நான் கேட்குறேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபெக்டை வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். எத்தனை பேர் இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் முடிக்காத கதை நல்லா இருக்குன்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்கிறீங்க. கதை நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு மனசு ஒப்பலைங்க. இதுக்கு மேலே வந்து மனசு ஒப்பாத ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடியும்? வெறுத்துட்டேன். மனசு வந்து ரொம்பவே வெறுத்துட்டேன். நீ திறந்து போவதுக்கு சேனலவே டெலிட் பண்ணி விட்டுறலாமான்னு தான் யோசிச்சேன் நான். ஆனால் பண்ண முடியல. ஏன்னா அப்படி நான் பண்ணணும்னு நினச்சா நான் பட்ட கஷ்டம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. நான் வந்து கதையை சொல்லிட்டேன். இதுதான் நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், என்னால் பண்ண முடியல. அவ்வளோதான். இது ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணும்போது அழகாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அழகு இல்லை, அது அசிங்கமாக கூட பண்ண முடியாத அளவுக்கு வந்துச்சு. அவ்வளோதான். உங்ககிட்ட பேசணும்னு நினச்சதை நான் பேசிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் யாரையும் மென்ஷன் பண்ணவும் கிடையாது, யாரையும் சொல்லலை. நான் பட்ட கஷ்டத்தையும் என்னோட அனுபவத்தையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ வந்து என் மனசில் என்ன தோணுச்சோ அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கதை எனக்கு ஃபுல்ஃபில் கிடையாது. சுத்தமாக ஃபுல்ஃபில் இல்லை. சந்தோஷத்தோடு நான் முடிக்கலை. என் மனசில் எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒன்றும் சந்தோஷப்பட்டுட்டு இந்த கதையை முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சுத்தமாக எனக்கு திருப்தி இல்லாமல் தான் இந்த கதையை நான் முடிக்கிறேன். இனி அடுத்து கொண்டு வர போகிற கதையாவது நான் சாட்டிஸ்ஃபேக்டடோட உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கலனா இன்றைக்கி மதுரை ஸ்லாங் சேனலில் நான் ஒன்றும் வளர்த்து கொண்டு வரல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணுற கமெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுறதாகட்டும், இதனால தான் சேனல் வளர்ந்து வந்துச்சு. நான் யார்கிட்டையுமே எதுவுமே பண்ணலைங்க, தன்னால் தான் சேனல் வளர்ந்து வந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. வரப்போகிற புது ஸ்டோரிக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். நான் ஏதாவது யார் மனசையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலோ, இல்லை நான் எங்கேயாவது தப்பாக பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சுக்கோங்க. என் மனசில் என்ன பட்டுச்சோ அதை ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் நான் பேசணும்னு நான் நினச்சிருந்தேன். எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் கேப் மட்டும் கொடுங்க. கொஞ்சம் கேப் நிறையலாம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம். ஓகேவா? கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு நான் வந்து என்னை வந்து மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கிட்டு நான் வந்து தெளிவாகிக்கிறேன். என்ன தெளிவு இல்லாமல் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணால் கேவலமாக தான் போய் முடியும். ஸோ வந்து என்னை நான் தெளிவுபடுத்திக்கிட்டு நான் வந்து கரெக்டாக என்னை வந்து இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு டைட்டில் சாங் ரிவீல் பண்ணுறேன். சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணிவிடுவேன். எல்லாரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், யார் மனசையும் கஷ்டப்படுத்தல. ஒருவேளை நான் எங்கேயாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை நான் பேசியிருந்தாலும் ரொம்ப சாரி. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை